மகாபுருஷ ஜெயமாலை மாதா வணக்க மாதம் 4ஆம் நாள். அச்சர் லூயிஸ் மரி த மோன்ஃபோர்ட் எழுதிய ஜெயமாலை ரகசியம் என்கிற நூலிலிருந்து ஒரு சிறு தியான பகுதி. ரோஜா மலர் 3. அச்சிஷ்ட சாமிநாதர். மேற்கூறியபடி ஒரு அற்புத முறையால் ஜெயமாலை பக்தி உருவாக்கப்பட்டது. இந்த முறைக்கும் சர்வேஸ்வரன் உலகத்திற்கு தம் கட்டளைகளை சீனாய் மலை மேல் தந்த முறைக்கும் ஒரு ஒப்புமை காணப்படுகிறது. இதனால் ஜெபமாலையின் முக்கியத்துவமும் பயனும் தெளிவாகின்றன. திவ்ய சாந்துவினால் ஏவப்பட்டு பரிசுத்த கன்னிமாமரியிடம் உத்தரவு பெற்ற சாமிநாதர் தமது அனுபவத்தையும் அவற்றுடன் சேர்த்து கொண்டு எஞ்சிய தம் வாழ்நாள் முழுவதும் ஜெபமாலையை பிரசங்கித்து வந்தார். தம் முன்மாதிரியால் போதித்தார். பிரசங்கத்தின் வழியாக போதித்தார். நகரங்களிலும் கிராமங்களிலும் சமூகத்தில் உயர்ந்தவர்களுக்கும் தாழ்ந்தவர்களுக்கும் போதித்தார். கற்றவருக்கும் கல்லாதவர்க்கும் பதிதற்கும் கத்தோலிக்க வேதத்தில் உள்ளவர்களுக்கும் போதித்தார். ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை ஜெபித்தார். அதுவே அவருக்கு பிரசங்கத்திற்கு முன் ஆயத்தமாகவும் பிரசங்கம் முடிந்த பின் தேவமாதாவுடன் உரையாடலாகவும் இருந்தது. ஒரு நாள் பாரிஸ் பட்டணத்துள்ள தேவமாதாவின் பேராலயத்தில் அவர் பிரசங்கிக்க வேண்டியிருந்தது. அன்று சுசேஷரான சர்லப்பர் திருநாள். சாமிநாதர் அந்த தேவாலய பெரிய பீடத்தின் பின்னால் ஒரு சிற்றாலயத்தில் தம் வழக்கப்படி பக்தி உணர்வுடன் ஜெபமாலை ஜெபித்து ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார். அங்கு மகாபுருஷ தேவமாதா தோன்றி, சாமிநாதா, நீ சொல்ல நினைத்திருக்கும் பிரசங்கம் மிக நல்லதுதான் என்றாலும் நான் அதைவிட மிக நல்ல ஒரு பிரசங்கத்தை உனக்கு தர வந்துள்ளேன் என்றார்கள். தேவமாதா கொண்டு வந்திருந்த புத்தகத்தை சாமிநாதர் கடத்தில் வாங்கினார். அதிலிருந்து பிரசங்கத்தை கவனமாய் படித்தார். அதை புரிந்து கொண்டு அதனை தியானித்தார். தேவமாதாவுக்கு நன்றி கூறினார். பிரசங்கத்திற்கு நேரமானதும் சாமிநாதர் பிரசங்க தொட்டில் ஏறினார். அன்று சுசேஷகரான அருளப்பர் திருநாள் ஆயினும் அருளப்பர் பரலோகராக்கினான தேவமாதாவின் காப்பாளராக இருக்கும் தகுதி பெற்றார் என்பதை தவிர வேறு எதுவும் அவரை பற்றி கூறவில்லை. கோவிலில் வேத சாஸ்திர வல்லுநரும் மற்ற உயர்நிலையில் உள்ளவர்களும் கூடியிருந்தனர். புதுமையான சொல்லழகு பிரசங்கங்களை கேட்டு பழக்கமானவர்கள் அவர்கள். ஆனால் சாமிநாதர் உலக கண்களுக்கு ஞானமாக அறிவுத்திறம் விளங்கும் அறிவுரையை அவளுக்கு தாம் கூற வரவில்லை என்றும் திவ்ய சாந்துவின் எளிமையிலும் அவருடைய சக்தியோடும் தாம் பேசப்போவதாகவும் கூறினார். இங்கனம் சாமிநாதர் ஜெபமாலை பற்றிய பிரசங்கத்தை தொடங்கினார். குழந்தைகளுக்கு சொல்வது போல் சிறிய உதாரணங்களை கொண்டு தேவமாதா கொடுத்த புத்தகத்தில் கண்டபடி அருள்நிறை மந்திரத்தை ஒவ்வொரு வார்த்தையாக எடுத்து விவரித்து கூறினார். இது எங்கனம் நிகழ்ந்தது என்று ஜெபமாலையின் மகிமை என்ற நூலில் முத்திபேறு பெற்ற ஆலன் ரோச் கூறியுள்ளார். இது பற்றி கார்த்தேஜனா என்பவர் கீழ்வருமாறு விவரிக்கின்றார். முத்திபேறு பெற்ற ஆலன் எழுதியுள்ளது யாதெனில், ஒரு நாள் ஒரு காட்சியில் தந்தை சாமிநாதர் என்னை பார்த்து, பிரசங்கிப்பது நல்ல காரியம்தான், ஆனால் பிரசங்கம் செய்யும் போது ஆன்மாக்களின் ரட்சணியத்தை தேடுவதை விட நல்ல பிரசங்கம் செய்ததாக பாராட்டப்பட வேண்டும் என்று தேடக்கூடிய ஆபத்து இருக்கின்றது. இவ்வித தவறு உமக்கு நேரிடாமல் இருக்கும்படி பாரிஸ் பட்டணத்தில் எனக்கு நடந்ததை பற்றி கூறுகிறேன். கவனமுடன் கேட்பீர். தேவமாதாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அந்த பெரிய தேவாலயத்தில் நான் பிரசங்கம் செய்ய வேண்டியிருந்தது. அதை ஒரு மிகச்சிறந்த பிரசங்கமாக நிகழ்த்திவிட வேண்டும் என்பது என் ஆவல். இது பெருமைக்காக அல்ல, ஆனால் அங்கு கூடும் மக்களின் உயர்ந்த அறிவு தரத்தை முன்னிட்டே இந்த ஆவல் எழுந்தது. குறிப்பிட்ட நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்பாக என் வழக்கப்படி பிரசங்கிக்கும் முன் எப்போதும் ஜெபமாலை ஜெயிப்பது என் வழக்கம். மனதை ஒரு நிலைப்படுத்தி ஜெபமாலை ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அப்போது நான் பக்தி பரவசமானேன். மகாபரிசு தேவமாதா தன் கையில் ஒரு புத்தகத்துடன் என்னை நோக்கி வர கண்டேன். சாமிநாதா, நீ சொல்லப்போகும் பிரசங்கம் மிக நல்லதுதான், என்றாலும் நான் அதைவிட நல்லதொரு பிரசங்கத்தை உனக்கு தர வந்திருக்கிறேன் என்று என்னிடத்தில் மகாபுருஷ தேவமாதா கூறினார்கள். நான் மிகவும் மகிழ்ந்தேன். அப்புத்தகத்தை எடுத்து வார்த்தை விடாமல் படித்தேன். மகாபுருஷ தேவமாதா கூறியதைப் போலவே என் பிரசங்கத்தில் கூறுவதற்கு சரியானவற்றை அதில் கண்டேன். என் மனமாற தேவமாதாவுக்கு நன்றி கூறினேன் என்று சாமிநாதர் கூறினார். இந்நிகழ்ச்சி முத்திபேறு பெற்ற ஆலனின் உரையாக இதுவரை கூறப்பட்டது. இதற்கு பின் வருவது கார்த்தேஜனா எழுதியவை. பின்னர் அவளுக்கு சமண சொன்ன மங்கள வார்த்தையை அன்றாட வாழ்வில் காணப்படும் எளிய ஓமை உதாரணங்களுடன் விளக்கினார் சாமிநாதர். பாவிகளையும் பதிதர்களையும் மனம் திருப்பவும் பாவத்தை அழிக்கவும் ஏதுவாக ஜெபமாலை எடுத்துச் சொல் என நமது ஆண்டவரும் தேவமாதாவும் சாமிநாதருக்கு பலமுறை தோன்றி கூறியதாக முத்திபேறு பெற்ற ஆலன் உரைக்கின்றார். கார்த்திஜனா என்பவர் இதனை எழுதியுள்ளார். மேலும் முத்திபேறு பெற்ற ஆலனுக்கும் மகாபரிசுத்த தேவமாதா தாமே வெளிப்படுத்தின ஒரு சம்பவம் இது.
அச்சிஸ்டர் சாமிநாதர் மகாபுருத்த தேவமாதாவின் காட்சியை பெற்ற பிறகு நமது ஆண்டவராகிய திவ்ய இயேசு கிறிஸ்து சுவாமியும் அவருக்கு காட்சியளித்தார். அக்காட்சியில் நமது ஆண்டவர் சாமிநாதரை பார்த்து, சாமிநாதா, நீ உன் பலத்தில் ஊன்றாமலும் மனிதரின் வெறும் புகழ்ச்சியை தேடாமலும் ஆன்மாக்களின் மீட்புக்காக மிகுந்த தாழ்ச்சியோடு உழைப்பது பற்றி நான் மகிழ்கிறேன். ஆனால் பல குருக்கள் எடுத்த எடுப்பிலேயே இடி இடித்தார் போல் மிகப்பெரிய பாவங்களை தாக்கி பேச விரும்புகிறார்கள். இவர்கள் ஒரு காரியத்தை உணர்கிறதில்லை. அதாவது, ஒரு நோயாளிக்கு கசப்பான மருந்து கொடுக்கும் முன் அதனால் அவன் பயனடையக்கூடிய மனப்பான்மையை அவனுக்கு ஊட்ட வேண்டும். ஆகவே முதலாக மக்களின் இருதயங்களில் ஜபத்தின் மீது, குறிப்பாக ஜெபமாலையின் மீது ஒரு விசேஷ அன்பை, ஒரு விருப்பத்தை மக்களிடம் ஏற்படுத்த குருக்கள் முயல வேண்டும். ஜெபமாலை தொடங்கி உண்மையிலேயே அதை அவர்கள் தொடர்ந்து ஜெபித்து வருவார்களானால் இரக்கமுள்ள சர்வேஸ்வரன் அவர்களுக்கு தம் வரத்தை மறுக்க முடியாது. ஆதலால் நீ ஜெபமாலை பிரசங்கிக்க வேண்டும் என விரும்புகிறேன் என்று கூறினார். வேறொரு இடத்தில் முத்துப்பேர் பெற்ற ஆலன் சொல்கிறார், பிரசங்கம் ஆரம்பிக்கும் முன் எல்லா குருக்களும் விசுவாசிகளுடன் சேர்ந்து ஒரு அருள் நிறை மந்திரம் சொல்கிறார்கள். சர்வேஸ்வரனுடைய உதவி கேட்டு அப்படி செய்கிறார்கள். சாமிநாதருக்கு தேவதாய் அருளிய வெளிப்படுத்துதலின்படி இங்கனம் செய்து வருகிறார்கள். சாமிநாதருக்கு தேவதாய் ஒரு தடவை இவ்வாறு கூறினார்கள், என் மகனே, உன் பிரசங்கங்கள் எதிர்பார்த்த பலனை தரவில்லையே என்று நீ ஆச்சரியப்படாதே. நீ மழை பெய்யாத ஒரு நிலத்தில் விவசாயம் செய்ய முயல்கிறாய். எல்லாம் அல்ல சர்வேஸ்வரன் இப்பூமியை புதுப்பிக்க திட்டமிட்ட போது முதலில் மோட்சத்திலிருந்து மழையை அனுப்பினார். சமணசானவரின் மங்கள வார்த்தை தான் அந்த மழை. இதனை கொண்டு சர்வேஸ்வரன் உலகை புதுப்பித்தார். ஆதலால் நீ பிரசங்கம் செய்யும் போது மக்கள் என் ஜெபமாலை செய்யும்படி தூண்டு. அப்படி செய்தால் உன் வார்த்தைகள் ஆன்மாக்களுக்கு அதிக பலனை விளைவிக்கும் என்று கூறினார்கள். அச்சிஸ்டர் சாமிநாதர் இவ்வாறு செய்ய தாமதிக்கவில்லை. அது முதல் அவருடைய பிரசங்கங்கள் அதிக வலிமை பெற்றிருந்தன. மேலே கூறப்பட்ட சம்பவம் ஜெபமாலை அற்புதங்கள் என்ற நூலில் காணப்படுகிறது. யுஸ்தின் என்பவருடைய புத்தகங்களிலும் இது காணப்படுகிறது. சாமிநாதன் முன்மாதிரியை பின்பற்றி குருக்கள் ஜெபமாலை பிரசங்கித்து வந்த காலத்தில் பக்தியும் பக்தியில் ஊக்கமும் கிறிஸ்துவ உலகில் செழித்து வளர்ந்தன. இதேபோல் ஜெபமாலை மீது பற்றுதல் கொண்டிருந்த துறவர சபைகளிலும் பக்தி செழிப்புற்று வளர்ந்தது. ஆனால் அந்தோ மகாபுருஷ ஜெபமாலை மீதான இப்பக்தி முயற்சியை மக்கள் கைவிட்ட நாளிலிருந்து எல்லாவிதமான பாவாக்கிரமங்களும் ஒழுங்கீனங்களும் உலகெங்கிலும் பரவி வருகின்றன. அச்சிஸ்டர் லூயிஸ் மரி தி மொன்ட்ஃபோர்ட்டே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகாபுருஷ ஜெபமாலை ராக்கினியே வாழ்க.